திருச்சிற்றம்பலம். குரு சேனல் நண்பர்களுக்கு அடியனது வணக்கம். சைவ சமய நாயன்மார்களுடைய சரிதத்தை உலகத்திற்கு எடுத்து காட்டியவர்களில் தலையாய பெருமையுடையவர் சேக்கிழார் சுவாமிகள். இந்த சேக்கிழார் சுவாமிகளை நம்தம் பாக்கிய பயன் என்று கொண்டாடுகிறார்கள் சைவர்கள். சேக்கிழார் சுவாமிகள் இல்லைன்னா நமக்கு நாயன்மார்கள் பற்றிய பல செய்திகள் நமக்கு தெரியாமலே போயிருக்கும். முக்கியமாக பதிகங்கள் பற்றிய நுட்பமான பல செய்திகள் நமக்கு தெரியாமல் போயிருக்கும். அந்த பெருமகனாருடைய குரு பூஜை தினம் வைகாசி மாதம் பூச நட்சத்திரத்திலே வர இருக்கின்றது. அந்த நாளை ஒட்டி சேக்கிழார் பெருமானை பற்றி சில செய்திகளை இந்த குரு சேனல் வழியாக சைவ உலகத்திற்கு அடியேன் பகிர்வதற்கு முனைகின்றேன். சேக்கிழார் சுவாமிகள் அவதாரத்தலம் நம்முடைய தொண்டை நாட்டிலே குன்றத்தூர் என்கின்ற ஊர். அதனால் சேக்கிழார் சுவாமிகளை குன்றைமுனி என்றே சொல்வார்கள். இவர் வேளார குலத்திலே அவதரித்தவர். இவருடைய இயற்பெயர் அருண்மொழி என்று சொல்கிறார்கள். அவர் கூட பிறந்த ஒரு சகோதரரும் இருந்தார். அவருக்கு பேர் பாலராவாயன் என்று சொல்கிறார்கள். இவங்க இருவருக்குமே சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் என்கின்ற கஷேத்திரத்தோடு தொடர்பு இருக்கிறது. அது இவர்களுடைய தாயார் அவதரித்த பதி என்று சில அறிஞர்கள் கருதுகிறார்கள். அதற்கு ஏற்பவே சோழ நாட்டில் இருக்கக்கூடிய கும்பகோணத்திலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம், திருநாகேஸ்வரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மண்டபத்தில் சேக்கிழார் சுவாமியுடைய தாயார், சேக்கிழார் சுவாமிகள், சேக்கிழார் சுவாமியுடைய சகோதராகிய பாலராவாயர், இந்த மூவருக்குமே திருவேணி அமைக்கப்பட்டு இன்றளவும் வழிபாடு செய்யப்படுகிறது. அதனால் அந்த கோயிலில் திருப்பணி செய்தவரே சேக்கிழார் சுவாமிகள் தான் என்று சொல்கிறார்கள். அதற்கேற்பவே இங்கு சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய குன்றத்தூரிலுமே ஒரு நாகேஸ்வரம் என்கின்ற கோயில் அதே பாணியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த சேக்கிழார் என்பது அவருடைய இயற்பெயர் இல்லை என்றாலும் சேக்கிழார் என்பது குடிப்பெயர் என்று சொல்கிறார்கள். இந்த வேளாளர் குடியிலே ஒரு பிரிவுக்கு சேக்கிழார், அதில் தலைமைச் சான்றவராக அவர் இருந்ததுனால இவருக்கு சேக்கிழார் என்றே பெயர் வருகிறதாக சொல்கிறார்கள். இவர் சோழ நாட்டில் அந்த காலத்தில் இருந்த அரசன் அனபாய சோழர் என்கின்ற அரசருக்கு முதல் மந்திரியாக பணிபுரிந்தவர். இந்த அனபாய சோழரை பற்றி சேக்கிழார் சுவாமிகள் தன்னுடைய பதிகத்திலேயே பேசுகிறார்கள். மேய அனபாயன் சீர் அரசவை, இந்த நூல் அரங்கேற்றியதே, பெரிய புராணம் அரங்கேற்றியதே அனபாயன் சீர் அரசவை என்று காட்டியிருக்கின்றார்கள். இந்த அனபாய சோழ சக்கரவர்த்திகள் யார் என்று சொல்லும் பொழுது மேய பேரம்பலம் பொன் செய்வித்தான் என்று அடையாளம் காட்டுகிறார் சேக்கிழார் சுவாமிகள். இது தெல்லை கோயிலில் பல்வேறு விதமான திருப்பணிகளை பல அரசர்கள் செய்திருக்கிறார்கள். அதில் சிற்றம்பலம், நடராஜா ஆடக்கூடிய சிற்றம்பலத்துக்கு பொன்வேய்ந்த அரசர்கள் இருக்கிறார்கள், பேரம்பலத்திற்கும் பொன்வேய்ந்த அரசர்கள் இருக்கிறார்கள். அப்படி எங்கும் பொன்மயமாக ஏற்கனவே பல அரசர்கள் செய்திருப்பதனால பேரம்பலத்தை பொன்மயமாக செய்தவர் அனபாயர் என்று தன்னுடைய கல்வெட்டில் அந்த அரசர் குறித்து கொள்கிறார். அதே செய்தியே இங்கே சேக்கிழார் சுவாமிகளும் காட்டுகிறார்கள். அந்த அனபாய சோழர் யார் என்றால் இரண்டாம் குலோத்துங்கன் என்று பெரும்பாலான அறிஞர்கள் முடிவு பண்ணுகிறார்கள். முதல் குலோத்துங்கன், அவனுக்கு மகன் விக்ரம சோழன், விக்ரம சோழனுக்கு மகன் இரண்டாம் குலோத்துங்கன். அந்த இரண்டாம் குலோத்துங்கன் தான் அனபாய சோழ சக்கரவர்த்தி என்று பெரும்பாலான அறிஞர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த அனபாய சோழர் ஒரு நாள் சிவக சிந்தாமணியை பற்றி புகழ்ந்து பேசி கொண்டிருந்தார் என்றும், அது சமணர்களுடைய நூலாயிற்றே, அது அவக்கதை, அதை பேசி கொண்டிருக்கலாமா என்று முதல் மந்திரி ஆகிய சேக்கிழார் சுவாமிகள் சொல்ல, அப்போ தவக்கதை தான் எது என்று கேட்டார். அப்போது தவக்கதையாகிய நாயன்மாருடைய சரிதத்தை முன்பு திருத்தொண்ட தொகையில் சுந்தரர் அருளி செய்து அதையே நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதி என்று விரித்த வகையில் இவர் விரித்து கூற, அதை கேட்ட சோழ சக்கரவர்த்திகள் அதை நீரே ஒரு புராணமாக பாடிக்கொடும் என்று விண்ணப்பித்து கொண்டார். உடனே சேக்கிழார் சுவாமிகளை அந்த பணியிலிருந்து விடுவித்து ஒரு திருவாதிரை நாள் தொடங்கி இன்னொரு திருவாதிரை நாள் ஒரு ஆண்டுக்குள்ளேயே இந்த பெரிய புராணத்தை அவர் பாடி நமக்கு சைவ உலகத்திற்கு மிகப்பெரிய குடையாக கொடுத்திருக்கிறார் என்பது சரித்திரம். இவருடைய சரித்திரம்லாம் சேக்கிழார் புராணம். சேக்கிழார் பேரையே பல நூல்கள் பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய திருச்சிரபுரம் மீனாட்சிசுந்தரம் பிள்ளை சேக்கிழார் மீது பிள்ளைத்தமிழே பாடியிருக்கின்றார். ரொம்ப அழகான நூல். அதில் உள்ள கருத்து பற்றி பின்னாடி சொல்லுகின்ற அடியேன். இந்த சேக்கிழார் சுவாமிகள் சிதம்பரத்தில் அங்கிருந்து ஆயிரங்கால் மண்டபத்திலே புராணம் பாடினார். புராணம் பாடும் பொழுது அடிக்கடி தினமும் அனபாய சோழர் வந்து ஆட்களை அனுப்பி புராணம் நிறைவாயிடுச்சா, எந்த நிலையில் இருக்குது என்று கேட்டறிந்து இன்புறுவார் என்றெல்லாம் சொல்லுகிறது புராணம். இது திருத்தொண்டர் புராண வரலாறு என்கின்ற நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த சேக்கிழார் சுவாமியை பற்றி பேசும் பொழுது அந்த புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மதுர ராமாயண கதை செய்த வால்மீகி பகவனம் ஒப்பல்ல, விதிவழி பாரதம் கை செய்த வேத வியாசரும் ஒப்பல்ல, சிதைவர 1000 நாவுல சேட விசேடனும் ஒப்பல்ல என்று சொல்லுகிறார். அது மதுர ராமாயண கதை பாடிய வால்மீகி பகவான்,
அவருடைய பெருமை கூட சேக்கடார் சாமிக்கு இணையாக வர முடியாது. அப்பேற்பட்ட புராணத்தை பாடியிருக்கின்றார். ஒப்பு காட்டுறாங்க. அதனால் அவங்க தாழ்ந்தவங்க அர்த்தம் பண்ணக்கூடாது. இவ்வளோ பெரியவங்களை விட இவர் உயர்ந்தவர் என்று சொல்லும்போது இந்த புராணத்தினுடைய சிறப்பு. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடினார் என்று கொண்டாடப்படுகிறார் சேக்கடார் சாமி. அப்படி இந்த புராணத்தை அவர் நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார். சைவ சமயத்தில் எத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருக்கிறது. சிதம்பரம் இருக்குது, திருவண்ணாமலை இருக்குது, திருவாரூர் இருக்குது, மதுரை இருக்குது. இதையெல்லாம் சைவர்களுடைய பாக்கியமான பதியாக யாரும் கொண்டாடலை. ஆனால் இந்த குன்றத்தூரைத்தான் நந்தம் பாக்கிய 11ஆம் பதி குன்றைவாழ் சேக்கிழார் பெருமான் என்று இந்த சேக்கிழார் பெருமானை இந்த உலகத்திற்கு சைவ உலகத்திற்கு கொடுத்த ஊர் இந்த குன்றத்தூர் என்பதனாலே அது பாக்கிய பயனாப்பதி என்று புகழப்படுகிறது. அப்பேற்பட்ட சேக்கிழார் சுவாமிகள் இவர் பெரிய புராணத்தை பாடிய நடையே ரொம்ப அற்புதமானது. சுந்தரமூர்த்தி சுவாமியை கதை தலைவனாக எடுத்துக்கொண்டு அவருடைய சரித்திரத்தை ரொம்ப திறம்பட சுவாமிகள் விளக்குகிறார்கள். இவர் வெறும் புராண ஆசிரியராக மட்டும் இல்லாமல் வரலாற்று அறிஞராக, உரையாசிரியராக, சைவ சித்தாந்த ஆசிரியராக, பதிகத்தை அடையாளம் காட்டக்கூடியவராக பல்வேறு துறையில் உள்ள நிபுணத்துவத்தையும் இந்த புராணத்தில் நாம் காட்டுவதை பார்க்க முடிகிறது. வரலாற்றை பற்றி பேசும் பொழுது இந்த சோழ அரசர்கள் இந்த வடநாட்டுக்கு சென்று இமயமலையிலே புலி சின்னத்தை பொறித்தார்கள் என்கின்ற செய்தியை சொல்லுகிறார். பொன்மலை வென்று ஓங்கி புது வழி இடித்து என்று பேசுகின்றார். கரிகார் சோழன் சென்று இந்த வடநாட்டில் உள்ள இமயத்தில் புலி சின்னத்தை பொறித்தார் என்கின்ற செய்தி சொல்லுகின்றார். இன்னும் காஞ்சிபுரத்தில் கூட இந்த தொண்டை நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வேளாளர்களை சோழ நாட்டிலிருந்து குடியேற்றியவன் கரிகார் சோழன் என்கின்ற செய்தியை சேக்கிழார் சாமி சொல்கிறார்கள். அவர் வடநாட்டை நோக்கி படையெடுத்து செல்லும் பொழுது காஞ்சிபுரத்தை ஒரு வேடன் ஓடி வந்து அவனை கரிகார் சோழனை ஆட்கொண்டு அங்கே மாமூலத்தில் இருக்கக்கூடிய கட்சி மாமூலமாகிய ஏகாம்பரேஸ்வரை தரிசிக்க செய்தான். பிற்பாடு அந்த பெருமானுக்கு திருப்பணி செய்து காஞ்சிபுரம் நகரத்தையே நிர்மாணம் செய்தவனே கரிகார் சோழன் என்கின்ற குறிப்பையும் நமக்கு சேக்கிழார் சாமிகள் இப்படி வரலாற்று பூர்வமாக சில செய்திகளை காண்பிக்கிறார்கள். அதே இன்னொரு திருக்குறிப்பு புராணத்தில் சேர நாட்டு அரசர்களுக்கு இந்த தொண்டை நாட்டு வேளாளர்கள் மைத்துனக்கேண்மை உடையவர்கள் என்ற ஒரு நுட்பமான வரலாற்றை சொல்கிறார்கள். சேர நாட்டில் ஒரு கலகம் நிகழ்ந்தது. அப்போது ஒரு மலையாள தேசத்து பெண்ணு வழி தவறி வந்து விட்டாள். இந்த தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய வேளாளர் ஒருவர் வளர்த்தார் அந்த பொண்ணை. பிற்பாடு அந்த பெண்ணை தேடிக்கொண்டு மலையாள தேசத்துலேருந்து வந்தாங்க. உடனே கொடுத்தாங்க. அந்த மலையாள தேசத்தில் இருந்து அரசன் திருமணம் செய்து கொண்டான். அதனால் பெண்ணை கொடுத்தவர் என்கின்ற முறை இருப்பதனாலே தொண்டை நாட்டு வேளாளர்கள் சேர அரசர்களுக்கு மைத்தனக்கண்மை முறைவு உடையவர்கள். இப்படி எத்தனையோ வரலாற்று செய்திகள், ரொம்ப அரிய செய்திகளை நம்ம சேக்கிழார் சாமிகள் குடிப்பதை நமக்கு காண முடிகிறது. அரசர்களை பற்றின செய்திகள் எல்லாமே அந்தந்த அரசன் என்ன காலத்தில் ஆட்சி பண்ணார், அவர் என்ன போர் நடத்தினார், அந்த போர் என்ன, அது எல்லாவற்றையும் சேக்கிழார் சாமிகள் கொஞ்சம் கூட கல்வெட்டு அந்த கல்வெட்டு செப்பேடு செய்திகள்லாம் விலகாமல் அந்த புராணத்தை கட்டமைத்து நமக்கு காத்திருக்க. புராணங்கள்லாம் பொதுவாக கதை தானே, அது அப்படியே மனம் போன போக்கில் பாடியிருப்பாங்க அப்படின்னு இல்லாமல் அந்த கட்டமைப்போடு கூட வரலாற்று செய்திகள் பிழை இல்லாமல் பொருத்தி பாடியதில் சேக்கிழார் சாமிக்கு இணை வேறு யாரும் கிடையாது. அதே போல் சைவ சித்தாந்த நுட்பம் இன்றைக்கு நிறைய பேர் நினைத்துக் கொள்கிறார்கள். சைவ சித்தாந்தம் என்றால் வேறு, திருமுறைகள் என்றால் வேறு என்று நினைத்துக் கொள்கிறார்கள். சைவ ஆகமம்தான் சைவ சமயம், வேதம்தான் இதற்கு முதல். வேதப்பயனாம் சைவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள், வேறுரைத்த நூல்கள், இவற்றின் விரிந்த நூல்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க சாஸ்திரத்தில். அப்போ வேதத்தினுடைய கருத்து என்ன, அதை நமக்கு சைவாகமத்தின் வழியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஓரும் வேதாந்தம் என்னும் உச்சியில் படுத்த ஆறாயின்பு அருங்கனி பிழிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அருந்தினர் சிலரே என்பது குமரகுருபர சுவாமிகளுடைய திருவாக்கு. அப்போது அந்த சைவ சித்தாந்த தேனமுது தான் உபனிஷத்துக்குள்ளே இருக்குது. அதை நாம் சைவாகமம் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது சைவ சமயத்தினுடைய முடிவு. வகையில் இந்த சைவாகமம் என்ன சொல்லுகிறது சைவ சித்தாந்தத்தை பற்றினா, உயிர்கள் கடவுளிலிருந்து வேறுபட்டவை. அதே சமயம் வியாபகாரிக நிலை பரமார்த்திக நிலை என்று சொல்லுவார்கள். அது சைவ சமயத்தில் வியாபகாரிகம்னா சகல நிலை என்று சொல்லுவோம், பரமார்த்திகம்னா சுத்த நிலைன்னு சொல்லுவோம். இந்த வேதாந்த சமயங்களில் பிரம்மசூத்திர சமயங்கள் என்ன சொல்லும்னா, பரமார்த்திக நிலையில் மட்டும்தான் உயிரோடு கடவுள் அத்வைதம் என்று பேசுவாங்க. வியாபகாரிகத்தில் என்ன செய்கிறார் சுவாமி எப்படி இருக்காருங்கிறது தெரியாதனால பல குழப்பமான கருத்துக்கள். ஆனால் சைவாகம் என்ன சொல்லுகிறதுன்னா, வியாபகாரிகமாகிய சகல நிலையிலும் பரமார்த்திகமாகிய சுத்த நிலையிலுமே இறைவன் உயிரோடு அத்வைதம் தான். ஆனால் இறைவனும் உயிர் வெவ்வேறு பொருள், ரெண்டும் பிரிப்பற இணைந்து நிற்கிது.
அதை ரெண்டையும் புரிந்து கொள்ளாமல் அளவுக்கு தடுத்து உயிருக்கு தடையாக நிற்கிறது அறியாமை, ஆணவ மலம். அந்த ஆணவம் நீங்கிய மாத்திரத்தில் உயிர் தன்னோடு அத்வைதமாக இருக்கக்கூடிய இறைவனை அறிந்து இன்புறும் அப்படிங்கிறத சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. இந்த ஆணவ மலம் தான் இருக்கிறதுலையே மிக முக்கியமான கருத்து. இதை சைவாகமம் மட்டும் சொல்லுகிறது, முக்கியம் மெய்கண்ட சமயம் தான் சொல்லுகிறது. அப்போது இந்த ஆணவ மலத்தினுடைய உண்மையை சேக்கடார் சுவாமிகள் தன்னுடைய நூலுடைய பெயரிலேயே குறிப்பிடுகின்றார். அங்கே தான் இந்த சைவ சித்தாந்த நுட்பம் ரொம்ப முக்கியமாக காட்டுகின்றார்கள். இங்கேதான் நாமம் கூறில் உலகில் தங்கு இருள் இரண்டுன்னார். இந்த உலகத்தில் இரண்டு இருட்டிற்கு, ஒன்று சூரியன் போனது பிறகு இருக்கக்கூடிய புற இருள், இன்னொன்று மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற அகையுருள்னார். இந்த அகையுருளுக்கு தான் ஆணவம் என்று சைவ சித்தாந்த விளக்கம் சொல்லும். அதை மாயைன்னு சொன்னால் என்ன, கண்மம்னு சொன்னால் என்ன, அதுக்கெல்லாம் விளக்கங்களுக்கு சைவ சித்தாந்தத்தில். கண்மமும் மாயையும் உயிருக்கு நன்மை செய்யக்கூடிய மலம், அதுக்கு சோதி மலம் என்று பொருள். அது உயிருக்கு தடை செய்யலை. உயிருக்கு நன்மை செய்யக்கூடிய மலங்களை உயிருக்கு பிரச்சனையாக சொல்லலை. ஞான திரோதகமாக இருப்பது இருள் மலம் என்று சைவ சித்தாந்தம் தான் விளக்கும். அந்த இருளை பற்றி திருவள்ளுவரே சொல்லுகிறார், இருள் சேர் இருவினையும் சேர். அதனால் சைவ சித்தாந்த நூல் திருக்குறள் என்று பேசுகின்றோம் நாம். அதே மாதிரி இங்கே சேக்கடார் சுவாமியும் இவ்வுலகில் தங்கு இருள் இரண்டு, ஒன்று புற இருள், இன்னொன்று மாக்கள் சிந்தையில் சார்ந்து நின்ற இருள்னார். இந்த புறையுருள் நீங்கணும்னா சூரியன் வரணும், அகையுருள் நீங்கணும்னா சிவசூரியனாகிய சுவாமி வரணும். அப்போது புறையுருளை நீக்குகின்ற செங்கதிரவன் போன்ற திருத்தொண்ட புராணம் என்பாம்னார் இதுக்கு பேரை. அப்போது எப்படி புறையுருளை சூரியன் நீக்குகின்றானோ அதேமாரி அகையுருளை நீக்குகின்ற திருத்தொண்டர் புராணங்கிறார். அப்போ திருத்தொண்டர் புராணமே சிவருமான் தான். திருத்தொண்டர் புராணத்துடைய நோக்கமே ஆணவமலத்தை நீக்குவது தான். இந்த ஆணவமலத்தை பேசுவதே சைவ சித்தாந்தம் தான் என்றதுனால இந்த சைவ சித்தாந்த விஷயத்தை தான் பேச வருகிறது இந்த புராணம் என்பதை தொடக்கத்திலேயே பதிவு பண்ணுகின்றார். எது புராணம் தானே, நம்ம கதையாக சொல்லிட்டு போனோம் அப்படிங்கிற நோக்கம் பெருமானுக்கு இல்லை. சைவ சமயத்தை ஸ்தாபிதம் பண்ண வேண்டும், ஆழ உழணும். இன்றைக்கு நிறைய பேர் நினைத்து கொடுக்குறார்கள், நிறைய பேர் சைவர்கள் இருக்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் கூட்டம் இருக்கிறது, எங்கே பார்த்தாலும் திரையில் உத்ராட்சம் தரித்து கொண்ட அடியார்கள் இருக்கிறாங்க, சைவ சமயம் நிறைய வளர்ந்துருச்சு. கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறதுனால சமயம் பெருகிடுச்சுன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. ஒருவர் இருந்தாலும் சைவ சமயத்தை சரியாக புரிந்து கொண்டு பின்பற்றினா தான் அது. அதனால தான் அகல உழுவதை விட ஆழ உழுவது சிறப்புன்னாங்க. அப்படி சைவ சித்தாந்த நுட்பத்தோடு கூட திருமுறையை அணுகுவது தான் சரியான முறையில் சமயத்தை இருப்பதுன்னு அர்த்தம். அதை நமக்கு பதிவு பண்ணுவோர் சேக்கடார் சுவாமிகள். இன்னொரு இடத்துல அப்பர் சுவாமி இந்த கல்லில் மிதந்து வரும் பொழுது அங்கேயும் மும்மலக்கல், இருவனை பாசம் மும்மலக்கல் என்று இந்த சைவ சித்தாந்த விஷயத்தை பதிவு பண்ணி வைத்திருக்கிறார்கள். இப்படி சைவ சித்தாந்த விஷயமாகவும் புராணத்தை பாடியிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்தது தமிழில் உள்ள இலக்கிய நயம். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லுகின்றேன், ஏன்னா பெரிய கடல், அதில் ஒரு சிறிது நேரத்தில் நம்ம எல்லாவற்றையும் பேச முடியாது. நம்முடைய மீனாட்சுந்தரம் பிள்ளை, சேக்கடார் பிள்ளை தமிழில் சேக்கடார் பெருமானை என்ன சொல்கின்றார், முறையின் ஒரு சிறு தூக்கின் எழுகடலும் புகாடைத்தவர்னார். சிறு தூக்குன்னா தூக்கு வாளிங்கிறாங்க பாருங்க, வாளின்னு அர்த்தம். வாளிக்குள்ளே ஒரு கடலை வச்சு அடைச்சிட்டார் அப்படின்னு அர்த்தம், நேரடி பொருள். இன்னொரு சூக்குமா அர்த்தம் என்ன, தூக்குன்னா ஒரு பாட்டுன்னு அர்த்தம். பாட்டுக்குள்ளே 7 முறை பறவை என்கின்ற பொருள் வரும்படியாக பாடினார் என்ற பொருள். அப்போ இரட்டர மொழிதெல்லாம் பாடுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பரவனாச்சாரை முதல்ல பார்க்கும் பொழுது யார் இந்த பெண் என்று கேட்கும் பொழுது அவருடைய பெயர் பறவை என்று சொல்லுகிறார். அந்த பறவை என்கின்ற பெயரை கேட்ட மாத்திரத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7 முறை பறவை 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 என்று சொல்லும்படியாக ஒரு அற்புதமான பாட்டு, தமிழ் இலக்கிய இன்பத்தை அனுபவிக்கும்படியாக சேக்கடார் சாமி பாடுறாங்க. பேர் பறவை பெண்மையினில் பெரும்பறவை விரும்பல்குள் ஆர்பறவை அணிதுகளும் அணிமுறுவல் அரும்பறவை சீர்பறவை ஆயினால் சீர்பெருவை இவள் இடைப்பட்ட எண்ணாசை எழும்பறவை என்று சொல்லுகின்றார் சேக்கடார் சாமி. இந்த இடத்துல 7 முறை பறவை பறவை பறவைன்னு வரும். ஒவ்வொரு பறவைக்கும் வெவ்வேறு பொருள் இருக்கும். பறவைங்கிற பெயரை உடையவள் விரும்பு அல்குளார் பறவு ஐ, இந்த பெரிய அழகு பொருந்திய தேவ மகளிர்களாலே விரும்பக்கூடிய அழகி என்றெல்லாம் சொல்லுகின்றார். இவள் மீது எனக்கு ஏற்பட்ட ஆசை 7 கடல் போன்றது, இடைப்பட்ட எண்ணாசை எழுபறவை என்று சொல்லி 7 முறை ஒரு பாட்டுக்குள்ள பறவை 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 என்று வச்சதுனால இதை திருச்சிரம்புரம் மீனாட்சுந்தரம் பிள்ளை என்ன சொல்கிறாங்க, முறையின் ஒரு சிறு தூக்கு, ஒரு சின்ன வாளிக்குள்ள 7 கடலையும் வச்சார் அப்படின்னு பொருள்பட. ஒரு தூக்குனா ஒரு பாட்டுன்னு அர்த்தம். ஒரு பாட்டுக்குள்ளே 7 முறை பறவைன்னு கொண்டு வந்தார். இது ஒரு உதாரணம் தான். பெரிய புராணத்தில் உள்ள இலக்கிய நயங்களை கொண்டாடணும், அதுக்கு எத்தனையோ எபிசோடு நம்ம பேசணும்.
அதனால் ஒரு சின்ன ஒரு பாடல் மட்டும் இங்கே உதாரணமாக கூறினேன். அடுத்தது மிக முக்கியமான பகுதி, சேக்கிழார் பெருமான் பதிகங்களை நமக்கு காட்டக்கூடிய விதம். நிறைய தேவாரங்களை நமக்கு பரமாச்சார்கள் பாடி சென்றிருக்கிறார்கள். ஆனால் அதில் என்ன நுட்பமான தகவல் இருக்குது, ஒரு பதிகத்தில் எது ஹிருதயமான பகுதி, அதை நமக்கு காண்பிப்பவர் சேக்கிழார் சாமியார். உதாரணத்துக்கு ஞானசம்பந்த பெருமானார் மதுரையில் அனல்வாது புனல்வாது எல்லாம் செய்ததுக்கு பிறகு சுக்கனா பெருமானை தரிசித்து வேடலாளவாயின்னு பதிகம் பாடுகின்றார். அந்த பதிகத்தை சொல்லும் பொழுது அதில் பதிகத்தில் ஒரு குறிப்பு கொடுக்குறார், நின்தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே என்று சொல்லுகின்றார். அதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார் சேக்கிழார் சாமி. அனுதினமும் ஒவ்வொருவரும் ஒரு நித்திய அனுஷ்டானம் வைத்திருப்பாங்க, அதுதான் நியமம்னு. அப்படி சைவர்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டிய நியமம் என்ன தெரியுமா? உயிர்களுக்காக இறைவன் எந்த கைமாறுமே இல்லாமல் பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் புரிந்து ஐந்தொழில் செய்து அறிவு விளக்கத்தை ஏற்படுத்தி நனவு நிலையில் வைத்திருக்கின்றார். இதை பற்றி சிவஞான போதத்தில் 4ஆம் சூத்திரத்தில் ரொம்ப விரிவான கருத்துக்கள் இருக்குது, 2ஆம் சூத்திரத்தில் விரிவான கருத்துக்கள் இருக்குது. அப்படி அந்த உயிர்களுக்காக இறைவன் எப்படி உபகாரம் செய்கின்றான் என்பதை நமக்கு அனுதினமும் நாம் நினைத்து பார்த்து இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும், நன்றியோடு நினைக்க வேண்டும் என்ற கருத்தை ஞானசம்பந்தர் இங்கே பதிவு பண்ணியிருக்கிறார் என்பதை சேக்கிழார் சாமிகள் தான் எடுத்து காண்பிக்கிறார்கள். இப்படி எத்தனையோ பதிகங்களுடைய செய்திகளை நமக்கு சேக்கிழார் சாமி புலப்படுத்தி காட்டலைன்னா அதோட நுட்பமான வரலாறே நமக்கு தெரியாமல் போய்விடும். ஆச்சாரியர்கள் என்ன நோக்கத்தில் அந்த பதிகத்தை பாடினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போய்விடும். அந்த உபகாரத்தை நமக்கு செய்தவர் இந்த சேக்கிழார் பெருமான். இன்னும் உரையாசிரியராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி, ஞானசம்பந்த பெருமானார் மதுரையில் சுவாமி நெடுசேரி நெடுமாற பாண்டி நாயனாருக்கு உபதேசமாக பாட்டு பாடுறாங்க. வாழ்க அந்தார் வானவர் ஆடினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்கவேன்னு. இந்த 12 பாட்டுக்கு 24 பாடல்களாலே உரை செய்கின்றார்கள் சேக்கிழார் சாமி. வெறும் புராணம் தானே என்று நினைக்காம அதுக்குள்ள ஒரு பதிகத்திற்கு விளக்கம். ஏன் அந்த பதிகத்துக்குள்ள அத்தனை செய்தி இருக்குது. ஒரு அரசனை சைவ சமயத்துக்கு திருப்பும் பொழுது அவருக்கு என்ன உபதேசங்கள்லாம் செய்யப்படணும், அவர் எதையெல்லாம் புரிந்து கொண்டு சைவ சமயத்துக்குள்ள வர வேண்டும், இது எல்லாவற்றையும் ஞானசம்பந்த பெருமானார் அந்த பதிகத்தில் வச்சிருக்கார். அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சேக்கிழார் சாமி அந்த 12 பாட்டுக்கும் உரை காண்பிக்கிறார்கள். அதில் ஒரு குறிப்பு, உலகத்தில் மழை பெய்யணும்னு எல்லா நிகழ்ச்சியிலும் எல்லாருமே மழை பெய்யணும்னு வாழ்த்துடுறோம். சைவ சமய நிகழ்ச்சி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வான்முகில் வராது வேக மலிவளம் சுரக்கன்னு வாழ்த்துறோம். அப்படி இல்லைனாக்கா வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல், வீழ்க தன்புணலில் மழை பெய்யணும்னு எல்லாரும் வாழ்த்துறாங்க. ஆனால் ஏன் மழை பெய்யணும் என்று நமக்கு எல்லாரும் கேட்டோம்னா, மழை நிறைய பெஞ்சாதான் விவசாயம் நடைபெறும், விவசாயம் நடைபெற்றாதான் எல்லாரும் வாழலாம் அப்படின்னு உலகத்திலலாம் பேசி கொண்டிருப்பாங்க. ஆனால் சேக்கிழார் சாமி அந்த அர்த்தத்தை சொல்லலை. ஏன் மழை பெய்யணும்னு சொல்கிறாரு தெரியுமா? நீர் இருந்தால் தான் சிவபூசை நடக்கும், கோயில்களில் வழிபாடு நடக்கும், அர்ச்சனைக்கு அமைந்த நல் உறுப்பு ஆதல்னு எடுத்து காண்பிக்கிறார். போட நுட்பமான விஷயத்தை உலகத்தில் யாருமே சிந்திச்சு பார்க்க முடியாது. இந்த விஷயத்தை சேக்கிழார் சாமி தான் நமக்கு காண்பிக்கிறார்கள். சிவபூசையில் அர்க்கியம் இல்லாமல் பூசை பண்ண முடியாது, அபிஷேகம் இல்லாமல் பூசை பண்ண முடியாது. குறைந்தபட்சம் சைவ சந்தியாவந்தனம் பண்ணும்போது கூட அர்க்கிய பிரதானம் கொடுக்கும்போது தண்ணீரை சுவாமிக்கு குடங்கை நீரும் பச்சிலை இடுவாருக்கு அமையா குஞ்சரமும் படங்கொல் பாம்பனையும் கொடுக்கும் குடல் வரமேட்டின்னார். அது தண்ணீரை விட்டால் சுவாமி வழிபாடு பண்ணுகின்றோம். அதற்கு தண்ணீர் பிரதானம். அதனால் நாம் நினச்சிக்கிறோம் நம்ம சாப்பிட்றதுக்கு தண்ணீர் வேணும், அதனால தான் மழை பெய்யணும்னு வாழ்த்துறாங்கன்னு. அதில் கூட பக்தியையும் சைவ சமயத்தினுடைய வளர்ச்சியையும் கண்டவர் சேக்கிழார் சாமி. அர்ச்சனைக்கு அமைந்த நல் உறுப்பு ஆதலின் என்று சொல்லி அந்த மழை ஏன் பெய்யணும்னு சொல்லி அந்த உரையாசிரியராக சேக்கிழார் சாமி விளங்கியிருக்கிறார்கள். சேக்கிழார் சாமி நமக்கு இல்லை என்றால் இந்த உலகத்தில் சைவ சமயம் இன்றைக்கு ஏனைய சமயங்கள்லாம் இப்படி ஒரு ஆச்சாரியங்களுக்கு கிடைக்கவில்லை, எங்களுடைய சரித்திரத்தை எங்களுக்கு இப்படி நூல்வழி காட்டுறது எங்களுக்கு ஆள் இல்லையே என்று சொல்லி சேக்கிழார் சாமி கூட ஒரு ஆள் இல்லையே என்று சொல்லி கொண்டாடுறாங்க, நினைக்கிறாங்க. ஆனால் சைவ சமயத்துக்கு மட்டும்தான் சேக்கிழார் சாமி என்கிற வரப்பிரசாதம். அதனால தான் சிதம்பரம் சைவ சமயத்தின் ராஜதானி ஆகிய சிதம்பரத்தில் 63 திருவிழா புறப்பாடு சேக்கிழார் சுவாமி குரு பூஜை இன்றைக்குத்தான் நடைபெறும். அந்த அளவுக்கு சிதம்பரத்தில் அதை கொண்டாடுகிறார்கள். அந்த சேக்கிழார் சுவாமியினுடைய இன்றைக்கு பெரிய புராணத்தை நிறைய பேர் படிக்கிறாங்க. பெரிய புராணம்னா அது சைவ சித்தாந்தத்துக்கு எதிரானது, இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய வேதாகம் வழிபாட்டுக்கு எதிரானது அப்படியெல்லாம் சித்தரித்து கொண்டாடுறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சேக்கிழார் சுவாமி ரொம்ப தெளிவாக சொல்கிறார்கள், வேத பயணம் செய்வோம் என்று காண்பிச்சிருக்கிறாங்க. அப்போது அந்த வைதிக நிலையில் சைவாகமத்தை பின்பற்றி சைவ சித்தாந்த மெய்கண்ட சாஸ்திரங்களை பின்பற்றி சரியான முறையில் திருமுறைகளை அணுக வேண்டும் என்பதை இன்னும் சொல்லப்போனால் சிவஞான போதத்தில் அந்தம்மாது என்மனார் புலவர் என்றதான் முதல் சூத்திரம். அந்த கருத்தை தான் இந்த
வாழ்காந்தனர் பதிகத்திலேயே விளக்குகின்றார். அரிய காட்சியர் தமது அங்கை சேரி எரியர் கண்டமும் கரியர். அப்படியே அங்கை சேரி எரியருங்கிறதுக்கு விளக்கம் சொல்லும்போது கையில் சுவாமி அக்னி வச்சிருக்கிறார் சிவபெருமான் நடராஜ கோலத்தில். அந்த நெருப்பு தான் தான் சங்காரகர்த்தா என்பதை காட்டுகிறது. சங்காரகர்த்தாவாகிய முதல் அவரிடத்தே உலகமெல்லாம் ஒடுங்கி பின்பாடு தோன்றும் என்பதை காட்டுறதுக்காக தான் அங்கே சரி எருன்னு ஞானசம்பந்தர் பாடினார் என்பதை சேக்கரார் சாமி காட்டுறாங்க. இது சிவஞான போகத்தில் உள்ள கருத்து. அப்போது இந்த சாஸ்திரம் சொல்கிறது தான் சேக்கரார் சாமி சொல்கிறாங்க, திருமுறை சொல்கிறது தான் சேக்கரார் சாமி சொல்கிறாங்க, வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் சேக்கரார் சாமி சொல்கிறாங்க. ஆனால் எளிய நிலையில் சொல்கிறாங்க என்பதை புரிந்து அப்படி புராணத்தை வாசித்து படித்தோம்னா தான் உண்மையாகவே சேக்கரார் சாமியை குரு பூஜை வழிபாடாக இருக்கும். அப்படி இல்லாமல் அவருடைய திருமேனிக்கு வழிபாடு செய்வது, பெரிய புராணத்தை புத்தகத்துக்கு நம்ம பெரிய மரியாதை கொடுப்பது என்பது உள்ளபடியே குரு பூஜையாக அமையாது. அவருடைய நோக்கத்தை நாம் சிதைக்காமல் இந்த சமயத்தை பின்பற்றுவது தான் அவருடைய குரு பூஜையாக அமையும் என்ற அந்த செய்தியை கூறிக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பை அடியனுக்கு கொடுத்த குரு சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உள்ளிருந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய 27 குருமுகாசன் ஞானங்களை திருவடி இணைந்து நிறைவு பண்ணுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.